பல தேவ பிள்ளைகள் இந்த மனஸ்தாபங்கள் நிமித்தம் பலரோட உறவுகள் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. சில நேரங்களில் தகப்பனார் பிள்ளையோட பேசுவதில், பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டான், மகன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதனால பிள்ளையும் அப்பாவும் பேசிக்கொள்வதில்லை, பேசி மாதங்கள் ஆகின்றது. இல்ல சில நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுவதில்லை, சகோதர சகோதரிகள் அவங்களுடைய சகோதர சகோதரோடு பேசுவதில்லை. பல விதங்களில் உறவுகள் துண்டிக்கப்பட்டு சத்ருவுக்கு இடத்தை கொடுத்து கசப்பை வளர வைத்து விட்டிருக்கின்றார்கள் பலர். உங்களை பார்த்து நான் சொல்கின்றேன், நாம் தேவனுடைய வார்த்தையில் பார்க்கின்ற போதனை, தேவன் நம்மை ஒருவரை மன்னிக்கும்படியாக தேவன் நம்மளை கட்டளையிடுகின்றார். தேவன் ஏதோ அதை உற்சாகப்படுத்துவதில் கட்டளையிடுகின்றார். ஒருவருடைய மன்னித்து மன்னிப்பில் நடப்பது. ஐயா, உங்களுடைய மகனோ மகளோ தப்பு செய்திருந்தாலும் நீங்க பரலோக பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பாவ மன்னிப்பு நிமித்தமே மற்றவர்களை மன்னிப்பது அவசியம். நீங்கள் அதை விட்டு விடுவது அவசியம். வைக்கக்கூடாது, அதை வளர விடக்கூடாது. அது தேவனுடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே தவறுகள் செய்தாலும் அதை நான் விட்டு விடுகின்றேன் என்று மீண்டும் அந்த உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் பிரயாசம் செய்வது அவசியம். இந்த வருடம் ஐயா யாரோட மனஸ்தாபத்தோடு இருந்தீங்கன்னா அதை சரி செய்வதற்கு நீங்கள் இன்றைக்கே அதற்கு முயற்சிகள் செய்வது அவசியம். முக்கியமாக குடும்பத்திற்குள்ளேயே மனஸ்தாபம் இருந்தால் நீங்கள் அதை சரி செய்வதற்கு நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்தி தேவனுடைய அன்பு உங்கள் மூலமாக வெளிப்படும்படியாக உங்களை அர்ப்பணிப்பதற்கு தேவனிடத்தில் நீங்கள் கொடுப்பது அவசியம். அந்த உறவுகளை கட்டி எழுப்புவது. தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுகின்றது, தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மேல் தங்கி இருக்கணும் என்றால் ஒருவரை மன்னித்து அந்த உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு நாம் இடத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவது அவசியம். இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலரோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் நான் விசுவாசிக்கின்றேன். பலர் இன்னும் இந்த மனஸ்தாபங்கள் நிமித்தம், அந்த காயங்கள் நிமித்தம் இன்னும் அந்த நபரோடு நீங்கள் பேசாமல் இன்னும் இருக்கலாம். ஒருவேளை உங்க மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், ஒருவேளை அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அல்ல உங்களுடைய சகோதர சகோதரியா இருக்கலாம், அல்ல சபையில் இருக்கிற இன்னொரு சகோதரரா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கின்றார். அந்த உறவை சரி செய்யுங்க, அதை அப்படியே விட்டு வைக்காதீங்க. சத்ரு அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் கசப்பை கொண்டு வந்து, இந்த வெறுப்பை கொண்டு வந்து தேவனிடத்தில் உங்களை பிரித்து வைப்பதற்கு சத்ரு அதை பயன்படுத்துவான். சத்ருவுக்கு எந்த ஒரு கதவையும் விட்டு வைக்காதீங்க, அதை மூடுங்க. தேவனிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே அதை நான் விட்டு கொடுக்குறேன், அது எனக்கு நியாயமா இல்லைன்னா கூட நான் உன் பாதத்தில் வைக்கிறேன், மன்னிக்க எனக்கு பலம் தாங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களாலும் கூடும் என்றால் அந்த நபரோடு நீங்க பேசி நீங்க அதை விட்டு விடுங்க, மன்னித்தர்ற. அது என்னவா இருந்தாலும் அதை நீங்க இன்னும் பொருட்டா இல்லாம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புத விதங்களில் மீண்டும் உங்களுடைய உறவுகளை கட்டி எழுப்புவார் என்று நீங்கள் பாருங்க. நான் சொல்லுவேன், நீங்க யாரோட சரியாக ஒரு நடை இல்லாமல் மனஸ்தாபங்கள் நிமித்தம், கருத்து வேறுபாடு நிமித்தம் நீங்கள் பிரிந்திருந்தீங்கன்னா அவங்களை விசேஷமா உங்க வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்குனே ஒரு நல்ல ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி நல்ல உட்கார்ந்து ஒருவரோடு ஒருவர் பேசி அந்த விருந்தில் நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அற்புத தைலத்தினால் காயங்களை ஆற்றி மீண்டும் உறவுகளை கட்டி தேவனுக்கு சாட்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக தேவன் உங்களை நிறுத்துவார். நான் உங்களை சவாலிடுகின்றேன், அதை விட்டு வைக்காதீர்கள். நம் மனஸ்தாபங்களை விட்டு வைக்காதீர்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு அஸ்திபாரம். இயேசு சொன்ன அந்த 2 கற்பனையில 2வது கற்பனை தான் பிறரை நேசிப்பது. ஸோ அதற்கு நம்மை அர்ப்பணிப்பது அவசியம். இந்த வருடம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உறவுகளை கட்ட எனக்கு உதவித்தாங்க.